ஜெபம் செய்வோம். எங்கள் அன்பின் பிதாவே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் மண்டலே வருகிறோம். தந்தையே, புதிய வருடத்தின் முதலாம் நாள் ஆண்டவரே, பிறந்திருக்கிற உம்மாலே பிறந்திருக்கிற கிருபைக்காக ஸ்தோத்திரம். இந்த பிறந்த இந்த புதிய ஆண்டுக்குரிய உம்முடைய வார்த்தைகள் எங்களுக்கு பரிசுத்த ஆவியானவர் வேதத்திலிருந்து அதை எடுத்து கொடுத்து எங்களுக்கு தரும்படியாய், போதிக்கும்படியாய், வழிநடத்தும்படியாய், பிதாகுமாரன் பரிசுத்த ஆவியானவருடைய நாமம் மகிமைப்படும்படியாய் கடந்து வரும்படியாய் செபிக்கிறேனப்பா. வாங்க ஆவியானவரே, மண்ணோட்டை பொறுப்படுத்த வழிநடத்துங்க. மாம்சமும் இரத்தமும் வேதத்தில் கொடாதவைகள் ஒன்று கூட காணக்கூடாதபடி உடைய நாமத்தின் அக்கினினாலும் இரத்தத்தின் அக்கினினாலும் என்னிலே சுட்டரிக்கப்பட்டு போவதாக. எல்லையெல்லாம் உடைய தெய்வீக பிரசன்னத்திலும் வல்லமையிலும் அக்கினியிலும் உடைய உன்னத பலத்தினாலும் ஆண்டவரே, உம்முடைய சாரத்தாலும் சத்துவத்தாலும் கிருபா வரங்களினாலும் அபிஷேகத்தினாலும் என்னை அதிகமாக நிரப்புங்கப்பா. உங்கள் அன்பினாலும் ஆண்டவரே, உம்முடைய அளவற்ற கிருபையின் தயவாலே நிரப்புங்க தகப்பனே. உம்முடைய ஆரோக்கியத்தினாலே, சுகத்தினாலே நிரப்புங்க. உங்கள் வெளிச்சத்தினாலே நிரப்புங்க. பொறுப்படுத்த கொள்ளுங்க. எங்கள் புது பிதாகுமாரன் பரிசுத்த ஆவியானவராய் மூவராய் ஒன்றாய் இருக்கிற எங்கள் இயேசு மகாராஜாவுடைய நாமம் மட்டுமே மகிமைப்படுவதாக. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தருடைய நாமத்தினாலே கர்த்தருடைய பிள்ளைகள் யாவருக்கும், லைவில் இருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகள் யாவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். மல்கியாவின் புஸ்தகம் பேஜ் 1106. மல்கியாவின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிப்போம். ஆனாலும் என் நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல், ஒன்னிலிருந்து நீங்கள் அப்படியே வாசிங்க, வரல, அதனால ஒன்றும் இல்லை. நீங்கள் 1, 2, 3. இதோ சூளையைப் போல எரிகிற நாள் வரும். அப்பொழுது அகங்காரிகள் யாவரும், அக்கிரமம் செய்கிற யாவரும் துரும்பாயிருப்பார்கள். வரப்போகிற அந்த நாள் அவர்களை சுட்டெரிக்கும். அது அவர்களுக்கு வேரையும் கொப்பையும் வைக்காமற் போகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். ஆனாலும் என் நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும். அதன் செட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும். நீங்கள் வெளியே புறப்பட்டு போய் கொழுத்த கன்றுகளைப் போல வளருவீர்கள். துன்மார்க்கரை மிதிப்பீர்கள். நான் இதை செய்யும் நாளிலே அவர்கள் உங்கள் உள்ளங்கால்களின் கீழ் சாம்பலாயிருப்பார்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தருடைய வார்த்தை புது வருடத்தின் வாக்குத்தத்தம் என்னது? நீதியின் சூரியன் உதிக்கும். எது உதிக்கும்? நீதியின் சூரியன் உதிக்கும். நீதியின் சூரியன்னா யாரு?
கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. ஏன்னா நீங்கள் சூரியன் ஒன்று நிறைய இடத்துக்கு போவீங்க, பூமியில் இருக்கிற சூரியனுக்கு போவீங்க. என்ன பூமியில் சூரியன் இல்லையாண்ணா? திடீர்னு சந்தேகம் வந்தவுடனே இந்த 26 பிறந்தவுடனே சூரியன் புட்டுக்கிட்டு போயிடுச்சு போல இருக்குன்னு. இல்லை இல்லை, இருக்குது சூரியனு இருக்குது. அந்த சூரியனை குறித்து நான் சொல்லலை. நீதியின் சூரியனாகிய கர்த்தர் உடைய வார்த்தை, நீதியின் சூரியன் உதிக்கும். யாருக்கு? கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு. அவர் நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன். நீதியின் சூரியன் எப்போ உதிக்கும் 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 உதிக்கும்னு காத்து கிடக்கிறவங்களுக்கு, வருட கணக்கில் வருஷ கணக்கில் காத்திருக்கிறவர்களுக்கு நீதியின் சூரியன் உதிப்பது நிச்சயம். நீதியின் சூரியன் ஒரு இடத்துக்கு வராரு, ஒரு இடத்துக்குன்னா ஒரு நபர்கிட்ட வராரு. நீதியின் சூரியன் கடந்து வராரு என்று சொன்னால் 2 காரியத்தை செய்கிறாரு. 2 விதமான நீதியின் சூரியன் செய்கிறது. நீதியின் சூரியன் வரும்போது என்ன உண்டாகுது? அவர்களுக்கு ஆரோக்கியம் உண்டாகுது. கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு ஆரோக்கியம் உண்டாகிறது. அவர்கள் பலனற்று போய் ஒன்றுமில்லாமல் இருக்கிற அவர்கள் பலன் உள்ளவர்களாக, எல்லாவற்றையும் சுதந்திரித்து கொண்டவர்களாக ஆக்கும்படி, அவர்களை ஆசீர்வதிக்கும்படி, அவர்களுக்கு நன்மை செய்யும்படி, அவர்களை விடுதலையாக்கும்படி, அவர்களை ரட்சிக்கும்படி, அவர்களுக்கு சொன்ன நல்ல வார்த்தைகளை நிறைவேற்றும்படி, நல்ல வாக்குத்தத்தங்களை நிறைவேற்றும்படி தேவன் எந்தெந்த பிள்ளைகளுக்கு இந்த பூமியிலே ஒவ்வொருவரும் குறித்து அவர் திட்டமிட்டு வைத்திருக்கிறது, பரலோக தேவன் திட்டமிட்டு வைத்திருக்கிறதை நிறைவேற்றுவதற்கு வராரு. அவர் திட்டமிட்டிருக்கிறதை நிறைவேற்ற கூடாதபடி கொசு உள்பட பிரச்சனை பண்ணுது. கேட்கல போல இருக்கு. அது வாய்க்குள்ள உங்களுக்கு போயிட்டு வர்றதுனால உங்களுக்கு தெரியல, எனக்கு இங்கே கையில் கடிக்குது. அப்போ பாருங்க, தேவன் திட்டமிட்டதை சாத்தான் திட்டமிட்டு அதை அழிக்க அநேக உபாய தந்திரங்களை கொண்டு வரான், அநேக சூழ்ச்சிகளை கொண்டு வரான், அநேக வஞ்சகங்களை கொண்டு வரான், அநேக தடைகளை கொண்டு வரான், அநேக பொல்லாப்புகளை கொண்டு வரான், அநேக மன நோவுகளை கொண்டு வரான். என்ன கொண்டு வரான்? மன நோவுகளை கொண்டு வரான், மன முறிவுகளை கொண்டு வரான், விசுவாசமே இராதபடி பிடுங்கி எடுக்கணும்னு வர்றான், ஆட்டுன்னு ஆட்டுறான். என்னென்ன விதத்திலெல்லாம் அழிக்கணுமோ, தேவன் செய்ய மாட்டாருங்கிற நிலைக்கு வர வைக்க முடியுமோ அந்த நிலைக்கு வரைக்கும் கொண்டு வரான். முடிஞ்சால் உயிரோட இருக்கக்கூடாது, சேர்த்து அள்ளிக்கிட்டு போயிடணும்னு சொல்லிட்டு. அப்போ தேவன் திட்டமிட்டு நடத்தும்படி முன்குறித்திருக்கிற பிள்ளைகளுக்கு விரோதமாக சாத்தான் திட்டமிட்டு நடத்துகிறான்னா, சாத்தான் நேரடியாக நம்மக்கிட்ட வர முடியாது. சாத்தான் நம்மக்கிட்ட நேரடியாக வர முடியாது. ஆனால் மனுஷர் மூலமாக கிரியை செய்வான். அது மனுஷர் மூலம் தான் கிரியை செஞ்சுட்டு வரான். மனுஷர் மூலமாக கிரியை செய்கிறான். அப்போ மனுஷர் மூலமாக கிரியை செய்கிற அவன், கர்த்தருடைய பிள்ளைங்க துரும்பா போயிடணும். கர்த்தர் என்ன திட்டமிட்டிருக்கிறாரோ, ஒவ்வொரு தேவ பிள்ளைங்களுடைய இந்த பூமியிலே தேவனுடைய பிள்ளைங்க ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு திட்டமிடுதல் வச்சுருப்பார். அந்த திட்டமிடுதல் நிறைவேறவே கூடாது. நீ பரலோகத்துக்கு போயிடக்கூடாது.
பரலோகத்துக்கு போயிடக்கூடாது, பரலோகத்துக்கு போயிடக்கூடாது என்ன சொல்லிட்டு. அதனால தான் வசனம் சொல்லுகிறது 2 காரியத்தை. இதோ சூளையை போல எரிகிற நாள் வரும். என்ன நாள் வரும்? இதோ சூளையை போல. சூளைன்னா தெரியல, செங்கல் சூளெல்லாம் பார்த்துருக்கீங்களா? உள்ளே இறங்கியிருக்கீங்களா? அதை எல்லாமே க்ளோஸ் பண்ணி அதை சுடுற அந்த நாள் வரும்போது அதை கம்ப்ளீட்டாக க்ளோஸ் பண்ணுவாங்க. அதனுடைய எல்லா சந்து கிந்து ஒன்று கூட இது வரக்கூடாது, எல்லாத்தையும் அடைச்சி வச்சுருவாங்க. அப்போ தான் அந்த கல் நல்லா வெந்து நல்ல நிலைக்கு வரும், நல்லா அந்த கலருக்கு வரும். அப்படி இருக்கும்போது, அப்படி இருக்கிற அந்த சூழ்நிலையில் அந்த சூளையை கொஞ்சம் ஓப்பன் பண்ணால் அதிலிருந்து வரும் இது நெருப்பு. அதுலேருந்து என்ன வரும்? நெருப்பு வரும். அப்படி தேவ பிள்ளைங்க மேலே எரிஞ்சுக்கிட்டே இருந்த சாத்தானின் மனுஷர்களுக்கு நாள் வரும். என்ன நாள் வருதா? அது நீதியின் சூரியன் வரும்போதே தேவ பிள்ளைகளுக்கு நன்மையாக நீதியின் சூரியன் உதிக்கிறாரு. தேவ பிள்ளைகளுக்கு உயிரே போனாலும் நன்மையே வரக்கூடாது, ஆசீர்வாதமே வரக்கூடாது, கடனே அடையக்கூடாது என்ற நிலையில் அவங்க வாழ்க்கையில் கடவுள் வச்சிருக்கிற திட்டமிடுதல்கள் ஒன்று கூட நிறைவேறவே கூடாது என்கிறதுல வைராக்கியமாக இருக்கிறவர்களுக்குத்தான் சொல்கிறாரு, எரிகிற நாள் வரும் அவர்களுக்கு. நீதியின் சூரியன் இங்கே உதிக்கும் போதே அவர்களுக்கும் நீதியின் சூரியன் வர்றாரு. எப்படி வர்றாரு? எரிகிற சூளையில் எரிகிற நாளை போல. அதை என்னன்னு சொல்கிறாரு? அகங்காரிகள் யாவரும் அக்கிரமம் செய்கிற யாவரும், அகங்காரிகள் யாவரும் அக்கிரமம் செய்கிற யாவரும் துரும்பாய் இருப்பார்கள். துரும்புனா தெரியும் இல்லையா? அந்நாளிலே அவர்கள் எப்படி இருப்பார்கள்? எரிகிற நாள் வரும்போது வரத்துக்கு முன்னாடி நல்லா இருந்தாங்க. இங்கே வந்த பிறகு எல்லாருக்கும் மைக் ரிப்பேர் ஆன மாதிரி எல்லாம் மைக் ரிப்பேர். அதுக்கு முன்னாடிலாம் நல்லா தான் இருந்தாங்க எல்லாரும். எல்லாம் மைக்கு நமக்கு ஒன்று மைக்கிலேருந்து சத்தமே வர மாட்டேங்குது, ஒன்று மூக்கில் காற்று விட்டுட்டுருக்கு ஒன்று, இன்னொன்று அந்த இருமல் வந்து அலட்டுது. அது நல்லது தான், ஒரு விதத்தில் அது நல்லது தான். நம்மளை அலர்ட்டாக வச்சுக்கிட்டே இருக்கோம், அது வரைக்கும் பரவாயில்ல. இது முடிஞ்ச பிறகு பாருங்கள், ஒரு இது இருக்காது, இருமல் வராது, மூக்கில் விடுற சத்தம் வாய் வழியாக வர ஆரம்பிச்சிடும். ஏன்னா இறங்கி முடிஞ்ச உடனே சாத்தான் டானி குத்திடுவான் வாயில், நல்லாயிடும். பாருங்க, அக்கிரமம் செய்கிற யாவரும் துரும்பாய் இருப்பார்கள். வரப்போகிற அந்த நாள், எரிகிற நாள், அந்த நாள் அவர்களை சுட்டெரிக்கும். நீதியின் சூரியன் செய்கிறாரு, அது சுட்டெரிக்கும். அது அவர்களுக்கு வேரையும் கொப்பையும் வைக்காமல் போகும். வேறு கொப்புனா என்ன? வேறுன்றது மேலே இருக்கும், கொப்புங்கிறது கீழே இருக்கும். ஏன்னா ராத்திரி 12 மணிக்கு மேலே ஆயிடுச்சே, ஒருவேளை உங்களுக்கு அப்பன்னா எரிகிற அந்த நாள் அவர்கள் இல்லாமல் போவார்கள். 3ஆம் வசனம், துன்மார்க்கரை மிதிப்பீர். என்ன செய்வாரா? துன்மார்க்கரை
மிதிப்பீர். 3ஆம் வசனத்தில், நான் இதை செய்யும் நாளிலே, நான்னா கர்த்தர், இதை செய்யும் நாளிலே அவர்கள் உங்கள் உள்ளங்கால்களின் கீழே சாம்பலாயிருப்பார்கள். என்னவாயிருப்பார்கள்? அவர்கள் சாம்பலாவதற்கும் துரும்பாவதற்கும் கொப்பும் வேரும் இல்லாமல் போவதற்கு தான் குதிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க, ஆடிக்கிட்டு இருக்கிறாங்க, ஆர்ப்பாட்டம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. கர்த்தருடைய நீதியின் சூரியன் உதிக்கும் போது தான் தெரிய வரும் அவர்கள் எதற்காக தயாரானார்கள், எதற்காக தயாராகியிருந்தார்கள், செய்து கொண்டிருந்தார்கள், எதுக்காக இவ்வளோ கஷ்டப்பட்டார்கள் என்றால் அவர்கள் சாம்பலா போகிறதுக்கு தான். என்னவா போகிறதுக்கு? சாம்பலா போகிறதுக்கு தான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீதியின் சூரியன் ஆகிய கர்த்தர் நிச்சயம் உதிப்பார். சத்துருக்களுக்கு இப்பொழுது சொல்லப்பட்டபடியே வருவார். சத்துருக்களாகி ஆண் சத்துருக்கள் பெண் சத்துருக்கள் ரெண்டுத்துக்கும் வருவார், கண்டிப்பாக வருவார். எப்படி கர்த்தர் வருவேன் என்று சொல்லிட்டு போனாரோ, திரும்ப வருவேன் என்று, அது எவ்வளவு தூரம், அது 1000 இல்லை பல கோடி மடங்கு சத்தியமோ, அதுபோல தேவனுக்கு பயந்திருக்கிற பிள்ளைகளுக்குன்னா, கர்த்தருக்கு காத்திருக்கிற பிள்ளைகள், நம்பி காத்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு நீதியின் சூரியன் உதிக்கப் போவது நிச்சயம். துன்மார்க்கர்களுக்கும் அகங்காரிகளுக்கும் அக்கிரமக்காரர் யாவருக்கும், தேவ பிள்ளைகளுக்கு விரோதமாய் இது வரைக்கும் எத்தனை இருக்குதோ லிஸ்ட்டில், 1000 இருக்கோ, 2000 இருக்கோ, 10,000 இருக்கோ, அது லட்சம் இருக்கோ, எவ்வளோ இருக்குதோ அத்தனையும் சாம்பலாகி போவதற்கென்றே இத்தனை வருஷங்கள் அவர்கள் தேவனுக்கு விரோதமாக செயல்பட்டதனுடைய விளைவு சாம்பலாய் போவார்கள். கர்த்தர் வருவேன் என்று சொன்னது எவ்வளவு நிச்சயமோ, இது நிறைவேறப் போவதும் கர்த்தராலே நிறைவேறப் போவதும் நிச்சயம். நிறைவேறப் போவது நிச்சயம். பார்க்கலாம் அப்படின்னு சத்தம் கேட்குது. அப்படி பார்க்கலாம் அப்படின்னு சாம்பலா போன பிறகு பார்க்கலாம் பார்க்கலான்றதெல்லாம் நடக்காது, நடக்கவே நடக்காது. சங்கீதம் 112ஆம் சங்கீதம் 4ஆம் வசனம். செம்மையானவர்களுக்கு இருளிலே வெளிச்சம் உதிக்கும். அவன் இரக்கமும் மன உருக்கமும் நீதியும் உள்ளவன். மேல் பகுதி மட்டும்தான். செம்மையானவர்களுக்குன்னா கர்த்தருக்கு பயப்படுகிறவர்கள், கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள், நீதியின் சூரியன் எப்போ வரும்னு காத்திருக்கிறவர்களுக்கு தான் சொல்லப்படுது. அவர்கள் தான் செம்மையானவர்கள். செம்மையானவர்களுக்கு இருளிலே வெளிச்சம் உதிக்கும் போட்டிருக்கா. நீதியின் சூரியன் உதிக்கும், நீதியின் சூரியன் உதிக்கும், நீதியின் சூரியன் உதிக்கும். 97ஆம் சங்கீதம் 11ஆம் வசனம். நீதிமானுக்காக வெளிச்சமும் செம்மையான இருதயத்தாருக்காக மகிழ்ச்சியும் விதைக்கப்பட்டிருக்கிறது. நீதிமானுக்காக வெளிச்சமும் செம்மை இருதயத்தாருக்கு மகிழ்ச்சியும் விதைக்கப்பட்டிருக்கிறது. அப்போ நீதிமானுக்கு நீதியின் சூரியன் உதிப்பது நிச்சயம். ஏசாயா 60ஆம் அதிகாரம் 1, 2, 3.
எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது. கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. இதோ இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடும். ஆனாலும் உன்மேல் கர்த்தர் உதிப்பார். அவருடைய மகிமை உன்மேல் காணப்படும். உன் வெளிச்சத்தினிடத்துக்கு ஜாதிகளும் உதிக்கிற உன் ஒளியினிடத்திற்கு ராஜாக்களும் நடந்து வருவார்கள். பாருங்க, பேஜ் நம்பர் 866. 866. எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது. நீதியின் சூரியன் உடைய ஒளி வெளிச்சம் வந்தது. கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. கர்த்தருடைய மகிமையும் நீதியின் சூரியன் ஒன்று தான். உன்மேல் உதித்தது. இதோ இருள் பூமியையும் காருருள் ஜனங்களையும் மூடும். ஆனாலும் ஆனாலும் உன்மேல் கர்த்தர் உதிப்பார். ஆனாலும் உன்மேல் கர்த்தர் உதிப்பார்னா நீதியின் சூரியன் உதிப்பார். நீதியின் சூரியன் உதிப்பார். அவருடைய மகிமை உன்மேல் காணப்படும் என்று சொல்லப்பட்ட வார்த்தையின்படி கர்த்தராலே கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு நடப்பது நிச்சயம். நடப்பது நிச்சயம். அதே அதிகாரத்தில் 11ஆம் வசனம், 19ஆம் வசனம், 20ஆம் வசனம். உன்னிடத்திற்கு ஜாதிகளின் பலத்த சேனையை கொண்டு வரும்படிக்கும் அவர்களுடைய ராஜாக்களை அழைத்து வரும்படிக்கும் உன் வாசல்கள் இரவும் பகலும் பூட்டப்படாமல் எப்பொழுதும் திறந்திருக்கும். இனி சூரியன் உனக்கு பகலிலே வெளிச்சமாயிராமலும் சந்திரன் தன் வெளிச்சத்தால் உனக்கு பிரகாசியாமலும் கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமும் உன் தேவனே உனக்கு மகிமையுமாயிருப்பார். உன் சூரியன் இனி அஸ்தமிப்பதும் இல்லை, உன் சந்திரன் மறைவதும் இல்லை. கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாயிருப்பார். உன் துக்க நாட்கள் முடிந்து போம். 19, 20 அதே அதிகாரம்தான். அதே அதிகாரத்தில் 19, 20. 62 அதே பகுதி தான். 62ஆம் அதிகாரம் 1, 2, 3, 4. சீயோனின் நிமித்தம் எருசலேமின் நிமித்தமும் நான் மௌனமாயிராமலும் அவன் நீதி பிரகாசத்தைப் போலவும் அவன் இரட்சிப்பு எரிகிற தீவட்டியைப் போலவும் வெளிப்படும் மட்டும் அமராமலும் இருப்பேன். ஜாதிகள் உன் நீதியையும் சகல ராஜாக்களும் உன் மகிமையையும் காண்பார்கள். கர்த்தருடைய வாய் சொல்லும் புது நாமத்தால் நீ அழைக்கப்படுவாய். நீ கர்த்தருடைய கையில் அலங்காரமான கிரீடமும் உன் தேவனுடைய கரத்தில் ராஜ முடியுமாயிருப்பாய். நீ இனி கைவிடப்பட்டவள் எனப்படாமலும் உன் தேசம் இனி பாழான தேசம் எனப்படாமலும் நீ எப்சிபா என்றும் உன் தேசம் பியூலா என்றும் சொல்லப்படும். கர்த்தர் உன்மேல் பிரியமாயிருக்கிறார், உன் தேசம் வாழ்க்கைப்படும். பாருங்க, எப்சிபாவையும் எழுதி வச்சிருக்கிறாரு, பியூலாவையும் எழுதி வச்சிருக்கிறாரு. எழுதி வச்சிருக்கும் போது தான் வெளிநடப்பு பண்ணுறான். எழுதி வச்சிருக்கிறார். என்ன பண்ணுறாரு? எழுதி வச்சிருக்கிறார். அவர்களுக்கு நீதியின் சூரியன் உதிக்கும். யோவான் இதன சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து 9ஆம் வசனம் வரை. ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது,
அந்த வார்த்தை தேவனாயிருந்தது. அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார். சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று. உண்டானதொன்றும் அவராலே அல்லாமல் உண்டாகவில்லை. அவருக்குள் ஜீவன் இருந்தது. அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாயிருந்தது. அந்த ஒளி இருளிலே பிரகாசிக்கிறது. இருளானது அதை பற்றி கொள்ளவில்லை. தேவனால் அனுப்பப்பட்ட ஒரு மனுஷன் இருந்தான். அவன் பேர் யோவான். அவன் தன்னால் எல்லாரும் விசுவாசிக்கும்படி ஒரு நிமிஷம். ஒன்றிலிருந்து நான் 5 வரைக்கும் வாசித்தீங்க இல்லையா? 6வது வாசிக்க வந்தீங்க. ஆமாம், 9ஆம் வசனம் வாசிங்க. உலகத்திலே வந்த எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி. உலகத்திலே வந்தல்ல, உலகத்திலே வந்து எந்த மனுஷனை பிரகாசிக்க பண்ணுகிற ஒளியே அந்த மெய்யான ஒளி. அதுதான் நீதியின் சூரியன். கர்த்தராகிய நீதியின் சூரியன் தான் எந்த மனுஷனையும் பிரகாசிக்க பண்ண முடியும். பார்ப்போம். கர்த்தர் கிருபையில் பாருங்க. தானியேலின் புஸ்தகம் 19ஆம் வசனத்திலிருந்து 6ஆம் அதிகாரம், பேஜ் 1038. காலமே கிழக்கு வெளுக்கும்போது ராஜா எழுந்திருந்து சிங்கங்களின் கெபிக்கு தீவிரமாய் போனான். ராஜா கெபியின் கிட்ட வந்தபோது துயர சத்தமாய் தானியேலை கூப்பிட்டு, தானியேலே, ஜீவனுள்ள தேவனுடைய தாசனே, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை சிங்கங்களுக்கு தப்புவிக்க வல்லவராயிருந்தாரா என்று தானியேலை கேட்டான். அப்பொழுது தானியேல், ராஜாவே, நீர் என்றும் வாழ்க. சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாதபடிக்கு தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி அவைகளின் வாயை கட்டி போட்டார். அதேனென்றால் அவருக்கு முன்பாக நான் குற்றமற்றவனாய் காணப்பட்டேன். ராஜாவாகிய உமக்கு முன்பாகவும் நான் நீதிகேடு செய்ததில்லை என்றான். அப்பொழுது ராஜா தன்னில் மிகவும் சந்தோஷப்பட்டு தானியேலை கெபியிலிருந்து தூக்கிவிட சொன்னான். அப்படியே தானியேல் கெபியிலிருந்து தூக்கிவிடப்பட்டான். அவன் தன் தேவன் பேரில் விசுவாசித்திருந்தபடியால் அவனில் ஒரு சேதமும் காணப்படவில்லை. தானியேலின் மேல் குற்றம் சாற்றின மனுஷரையோவென்றால் ராஜா கொண்டு வர சொன்னான். அவர்களையும் அவர்கள் குமாரரையும் அவர்கள் மனைவிகளையும் சிங்கங்களின் கெபியிலே போட்டார்கள். அவர்கள் கெபியின் அடியிலே சேருமுன்னே சிங்கங்கள் அவர்கள் மேல் பாய்ந்து அவர்கள் எலும்புகளை எல்லாம் நொறுக்கி போட்டது. அவ்வளோதான். இது நம்ம இந்த ஞாயிற்றுக்கிழமை கூட பார்த்துருப்போம். இதை வருது 19. காலமே கிழக்கு வெளுக்கும் போது. காலையில் கிழக்கு வெளுக்குதுன்னா அப்போ என்ன காலையில் வரும்? நல்லா சூரியன் வரும் இல்லையா? அது சூரியன் சூரியனுக்கு புரியவங்களே அதை பற்றி பயப்படவே மாட்டாங்க, தைரியமாக இருக்காங்க. நீங்கள் என்னடாண்ணா? அப்போ ராஜா எதுக்கு காத்துக்கிட்டு இருந்தார்? ராஜா எதுக்கு காத்துக்கிட்டு இருந்தார் நைட்டெல்லாம்? அது நம்ம 100% அது. தானியேலுக்கு எதுவும் நடந்துடக்கூடாது, எதுவுமே நல்ல எண்ணம், அதில் எந்த சந்தேகமும் இல்லை. உயிருக்குயிராக நேசித்தார் ராஜா தானியேலை, உயிருக்குயிராக நேசித்தார். ஆனாலும் அவரால் எதுவுமே பண்ண முடியலை. தானியேலை காப்பாற்றுவதற்கான எந்த காரியத்தையும் பண்ண முடியலை. ஒரு நம்பிக்கை, தானியேலுடைய தேவன் அவரை கைவிட மாட்டார். தானியேலின் தேவன் 12 ஆன உடனே இறங்குது கீழே.
கைவிடவே மாட்டார். சிங்கம்னா என்ன? சாத்தான் வாய். சாத்தான் வாய். சாத்தான் மனுஷருடைய வாய். கொடூரமான அந்த பல்லுக்கு, நகங்களுக்கு, பீரல்களுக்கு, நொறுக்குதலுக்கு, அந்த அழிவுக்கு, அந்த மரணத்துக்கு ஒப்பு கொடுக்க மாட்டார் என்பதில் ராஜா ரொம்ப நம்பிக்கையாக இருந்தார். ஆனாலும் கூட இவரை தானியேலை போட்ட நேரம் என்ன நேரம்னு நமக்கு இங்கே குறிப்பிடப்படலை. தானியேலை சிங்கக்கவியில் போட்டது எந்த நேரம்னு அதை படிக்கட்டு மாதிரி இருக்கும் அதில் இறங்கி. ஏன்னா நான் சிங்கத்தை அப்புறம் கூட்டிகிட்டு வரணுமே, சிங்கத்தை அப்புறம் அந்த சிங்கங்கள்லாம் அப்புறம் நான் அதுங்களுக்கு உணவு கொடுக்கணும், அதில் ஏதாவது மண்டையை போட்டுருச்சுன்னா அந்த சிங்கத்தை வெளியே கொண்டு வர்றதுக்கு விடுறதுக்கெல்லாம் அது படிக்கட்டுகள் இருக்கும், வழி அதெல்லாம் எல்லாமே இருக்கும், அதுக்கு சிஸ்டம் வச்சுருப்பாங்க. அதுக்கெல்லாம் கிழக்கு சூரியன் உதிக்கும் வரைக்கும் காத்துட்டு இருந்தார். என்னென்ன கொஞ்சம் எனர்ஜி நிறைய செலவழிக்க விடாதீங்க. சூரியன் உதிக்கும்படி காத்துட்டு இருந்தார். சூரியன் உதிச்சதோ இல்லையோ, சூரியன் காலையில் 9 மணியாவது உதிச்சிடும் கண்டிப்பாக. நம்ம ஊரில் 5:30லேருந்து 6 மணிக்குள்ளே உதிச்சிரும். சில நாடுகளில் 7 மணிக்கு உதிக்கிறது இருக்குது, 8 மணிக்கு உதிக்கிறது இருக்குது, 9 மணிக்கு உதிக்கிறதும் இருக்குது. அந்த நாட்டில் அந்த நேரத்தில் நேரம் என்னன்னு நமக்கு தெரியாது. சில நாளெல்லாம் 6 மாதத்துக்கே சூரியனே வராது, 6 மாதத்துக்கே சூரியன் வராது சில நாடுகளில். அண்ணன் இங்கே அவர் அதுக்காகவே காத்துக்கிட்டு இருந்தார். ஆனால் தானியேலுக்கு நீதியின் சூரியன் ராஜா தானியேலை நோக்கி கூப்பிடுறதுக்கு பல மணி நேரத்துக்கு முன்னதாகவே அங்கே வந்துட்டார். எங்கே வந்துட்டார்? எப்படி அதை தானியேல் கண்டுபிடிச்சாரு நீதியின் சூரியன் வந்துட்டாருன்னு? சிங்கம் என்ன பண்ணணும்? சிங்கம் சொல்லுங்க, சிங்கம் என்ன பண்ணும்? ஆமாம், இப்படி பூனை மாதிரி வந்து கடிக்கும் வந்து. ஏசுவே, நான் உங்களுக்கு நான் சொல்ல நமக்கு தான் டேஞ்சர். அப்போ 2 நிமிஷத்தில் கதையை முடிச்சிடும். ஒரு வயிற்றுல ஒன்று போட்டுச்சுன்னா டர்ன்னு இழுத்துதுன்னா உள்ள ஒன்றுமே இருக்காது, எல்லாம் வெளியில தான் இருக்கும். எல்லாம் வெளியே தான் இருக்கும். நீங்கள் உத்து கூட பார்க்க முடியாது வயிறை. அப்போ அவர் என்ன நடக்கும் ஏது நடக்கும்லாம் தானியேலுக்கு தெரியாது. எல்லாத்துக்கும் அவர் ஒப்பு கொடுத்து தான் போகிறார், உள்ளே போகிறாரு. அங்கே போனால் அங்கே நடக்கிற அங்கே அதிசயத்தக்க காரியம், சிங்கங்கள் எல்லாம் அமைதியாக இருக்குது. அங்கே ப்ரேயர் மீட்டிங் நடத்தியிருப்பார், பிரசங்கம் நடத்தியிருப்பார். பின்ன சிங்கங்கிட்ட தானே பேசிகிட்டு இருக்கணும், சிங்கங்கிட்ட பேசிகிட்டு இருந்திருப்பார். நீதியின் சூரியன் வந்ததை எதனால் அறிகிறாரு? சேதப்படுத்த வந்த சிங்கங்கள் சேதப்படுத்தாதபடி தானியேலை வரவேற்று தானியேலோட பக்கத்தில் அமைதியாக இருந்து தானியேல் ஜெபிக்கிறதையும் தேவ வார்த்தையை சொல்லி தேவனை ஸ்தோத்தரிக்கிறதையும் கேட்டுக்கிட்டு இருந்தது. கேட்டுக்கிட்டு இருந்துச்சு. இந்த சிங்கம் சிங்கத்துக்குள்ளே உள்ளே போடணும்னு பிளான் பண்ணானுங்களே. மல்கியாவில் எழுதப்பட்டபடி அகங்காரிகளும் பொல்லாதவர்களும் ஆகிய துன்மார்க்கர்கள் அவங்க தான் பிளான் பண்ணி இந்த சிங்கத்துக்குள்ளே போடணும்னு. அப்போ தானியேல் நிச்சயமாக மாட்டுவான், உள்ளத்துக்கு போடுவோன்னு சிங்கங்களை பல நாளாக பட்டினி போட்டு வச்சுருந்துருப்பானுங்க. சிங்கங்களை பட்டினி போட்டு வச்சுருந்துருப்பானுங்க. ஒரே செகண்டில் தானியேலை சாவச்சிடணும். அவங்க ஆசைப்பட்டபடியே நடந்தது. சிங்கத்துக்கு சாப்பாடு இவங்க தான். சிங்கத்தில் போடணும்னு பிளான் பண்ணாங்களே, அவங்க தான் சாப்பாடாக போயிட்டாங்க.
அவங்களும் அவங்க மனைவிகளும் பிள்ளைகளும் சாப்பாடாக போயிட்டாங்க. அவங்க நீதியின் சூரியன் வந்தார். இதை ஏற்பாடு பண்ணின துன்மார்க்கர்களும் அகங்காரிகளும் அகங்காரக்காரர்களுமாய் இருக்கிற இந்த பொல்லாதவர்களாகிய இவர்களை ஒரே நொடியில் நூறுக்கி போட்டுடுச்சு. அவங்க விரும்பினபடியெல்லாம் செய்து முடிச்சிருச்சு. அப்போ நீதியின் சூரியன் ரெண்டு செய்கிறார் இல்லையா? தேவ பிள்ளைய காப்பாற்றுறாரு, தேவநாமம் மகிமைப்படுது. இங்கே சத்துருக்களையோ அழிச்சு போடுறாரு. 2 காரியம் நீதியின் சூரியன் செய்கிறது. இன்னொன்று 2 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரம் 16 - 22. அவன் கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால், இந்த பள்ளத்தாக்கிலே எங்கும் வாய்க்கால்களை வெட்டுங்கள். நீங்கள் காற்றையும் காண மாட்டீர்கள், மழையையும் காண மாட்டீர்கள். ஆனாலும் நீங்களும் உங்கள் ஆடு மாடுகளும் உங்கள் மிருக ஜீவன்களும் குடிக்கும்படிக்கு இந்த பள்ளத்தாக்கு தண்ணீரால் நிரப்பப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இது கர்த்தரின் பார்வைக்கு அற்ப காரியம். மோவாபியரையும் உங்கள் கையிலே ஒப்பு கொடுப்பார். நீங்கள் சகல கோட்டைகளையும் சகல சிறந்த பட்டணங்களையும் தகர்த்து நல்ல மரங்களையெல்லாம் வெட்டி நீரூற்றுகளையெல்லாம் தூர்த்து நல்ல நிலத்தையெல்லாம் கல் மேடுகளாக்கி கெடுப்பீர்கள் என்றான். மறுநாள் காலமே பலி செலுத்தப்படும் நேரத்தில், இதோ தண்ணீர் ஏதோம் தேச வழியாய் வந்ததினால் தேசம் தண்ணீரால் நிரம்பிற்று. தங்களோடு யுத்தம் பண்ண ராஜாக்கள் வருகிறதை மோவாபியர் எல்லாரும் கேட்டபோது, அவர்கள் ஆயுதம் தரிக்கத்தக்க வயதுள்ளவர்களையும் அதற்கு மேல்தரமானவர்கள் எல்லாரையும் கூட்டி அழைத்து கொண்டு வந்து எல்லையிலே நின்றார்கள். மோவாபியர் அதிகாலமே எழுந்தபோது சூரியன் தண்ணீரின் மேல் பிரகாசித்ததினால் அந்த தண்ணீர் அவர்களுக்கு இரத்தம் போல் சிவப்பாய் காணப்பட்டது. கர்த்தர் தம்முடைய தீர்க்கதரிசியின் மூலமாய் சொல்றாரு, காற்றையும் காண மாட்டாய், மழையையும் காண மாட்டாய், வாய்க்கால்களிலும் பள்ளங்களிலும் தண்ணீர் நிரம்போன்னு அவர் சொன்ன வார்த்தையின்படியே நீதியின் சூரியனுடைய வல்லமை புறப்பட்டு வருது. 22ஆம் வசனத்தில், அதிகாலமே மோவாபியர் எழும்பின போது சூரியன் தண்ணீர்களின் மேல் பிரகாசித்தது. தண்ணி நிரம்பிருச்சு. அப்போ என்ன, நிறைய தண்ணி தேவைப்படுது. தண்ணி நிரம்பிச்சுன்னா யாரோ ஒருத்தர் 10 பேர் இல்லை ஒரு 15 பேர் ஒரு 100 பேர் குடிக்கிறதுக்கு இல்லை, லட்சக்கணக்கான பேர் குடிக்கணும். ஏன்னா யூதா சேனைகள், இஸ்ரவேல் சேனைகள், ஏதோமுடைய சேனை, ஏசாவுடைய சந்ததி, சந்ததி, இந்த 3 பேரும் பிளான் பண்ணி இவங்க ஒரு திட்டம் போட்டு, கர்த்தர்கிட்ட கேட்கவும் இல்லை கொள்ளவும் இல்லை, ஆலோசனை கேட்கவும் இல்லை கொள்ளவும் இல்லை, இவங்க ஒரு பிளானை போட்டு இவங்க புறப்பட்டு போகிறாங்க, யுத்தத்துக்காக புறப்பட்டு போகிறாங்க. எத்தனை பேர் என்றால், ஒன்பதாம் வசனம் பாருங்க. 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். அப்படியே இஸ்ரவேலின் ராஜாவும் யூதாவின் ராஜாவும் ஏதோமின் ராஜாவும் சேர்ந்து போனார்கள்.
ஆனாலும் அவர்கள் 7 நாள் சுற்றித் திரிந்தபோது அவர்களை பின் செல்லுகிற இராணுவத்துக்கும் மிருக ஜீவன்களுக்கும் தண்ணீர் இல்லாமற் போயிற்று. அப்பொழுது இஸ்ரவேலின் ராஜா, ஐயோ, இந்த 3 ராஜாக்களையும் கர்த்தர் மோவாபியரின் கையில் ஒப்பு கொடுக்க வரவழைத்தாரே என்றான். கர்த்தருக்கு இதுக்கும் சம்பந்தமே கிடையாது. ஆனால் சொல்வது யார? இந்த லட்சோப லட்ச இராணுவ வீரர்கள், அவங்க குதிரை, கழுதைகள், ஒட்டகங்கள், எல்லாத்துக்கும் என்ன இல்லை? தண்ணி இல்லை. என்ன இல்லை? தண்ணி இல்லை. தண்ணி இல்லை. நான் தேவனுடைய ஊழியக்காரர் இந்த பகுதியில் இருக்கிறாரு என்று கேள்விப்பட்டு அங்கே போகிறாங்க. அங்கே யோசபாத் வர்றதுன்னா கூட, யோசபாத் ராஜா இருக்கிறதுனால அவங்க தேவனுக்கு பயப்படுறவன். அப்போ கரெக்டாக தான் சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லும்போது தான் கர்த்தருடைய ஊழியக்காரர் மூலமாக வந்த வார்த்தை தான், காற்றையும் காண மாட்டாய், மழையும் காண மாட்டாய், உன் பள்ளங்கள் எல்லாம் வாய்க்கால்கள் எல்லாம் நிரப்பப்படும் என்று சொல்லப்பட்ட வார்த்தையின்படி நீதியின் சூரியன் இந்த இடத்துல ஒரு காரியம்தான் பண்ணுறாரு. இந்த இடத்துல என்னென்னு, இந்த ராஜாக்களும் அவர்கள் சேனைகளும் அவர்களுடைய குதிரைகளும் அவர்களுடைய ஒட்டகங்களும் கழுதைகளும் மடிஞ்சு போயிடாதபடி, அழிஞ்சு போயிடாதபடி அவங்களுக்கு கிடைச்ச ஒரு ஸ்லாக்கியம் என்ன? கடைசி நேரத்தில் கர்த்தர்கிட்ட ஓடியாந்துட்டாங்க. இல்லைன்னா அத்தனை லட்சத்துக்கு தண்ணி எங்கே போகிறது? தண்ணி எங்கே போகிறது? இங்கே அப்படி செய்கிறாரா? இந்த இடத்துல யாத்ராகமம் 3ஆம் அதிகாரம், யாத்ராகமம் 1-9. மோசே மீதியான் தேசத்து ஆசாரியனாயிருந்த தன் மாமனாகிய எத்திரோவின் ஆடுகளை மேய்த்து வந்தான். அவன் ஆடுகளை வனாந்தரத்தின் பின்புறத்திலே 71, பேஜ் நம்பர் 71. அவன் ஆடுகளை வனாந்தரத்தின் பின்புறத்திலே ஓட்டி தேவ பர்வதமாகிய ஓரேப் மட்டும் வந்தான். அங்கே கர்த்தருடைய தூதனானவர் ஒரு முட்செடியின் நடுவிலிருந்து உண்டான அக்னி ஜுவாலையிலே நின்று அவனுக்கு தரிசனமானார். அப்பொழுது அவன் உற்று பார்த்தான். முட்செடி அக்கினியால் ஜுவாலித்து எரிந்தும் அது வெந்து போகாமல் இருந்தது. அப்பொழுது மோசே, இந்த முட்செடி வெந்து போகாதிருக்கிறது என்ன? நான் கிட்ட போய் இந்த அற்புத காட்சியை பார்ப்பேன் என்றான். அவன் பார்க்கும்படி கிட்ட வருகிறதை கர்த்தர் கண்டார். முட்செடியின் நடுவிலிருந்து தேவன் அவனை நோக்கி, மோசே, மோசே என்று கூப்பிட்டார். அவன், இதோ அடியேன் என்றான். அப்பொழுது அவர், இங்கே கிட்டி சேராயாக, உன் கால்களில் இருக்கிற பாதரட்சியை கழற்றி போடு, நீ நிற்கிற இடம் பரிசுத்த பூமி என்றார். பின்னும் அவர், நான் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனுமாகிய உன் பிதாக்களுடைய தேவனாய் இருக்கிறேன் என்றார். மோசே தேவனை நோக்கி பார்க்க பயந்ததினால் தன் முகத்தை மூடிக்கொண்டான். அப்பொழுது கர்த்தர், எகிப்தில் இருக்கிற என் ஜனத்தின் உபத்திரவத்தை நான் பார்க்கவே பார்த்து ஆளோட்டிகளின் நிமித்தம் அவர்கள் இடுகிற கூக்குரலை கேட்டேன். அவர்கள் படுகிற வேதனைகளையும் அறிந்திருக்கிறேன். அவர்களை எகிப்தியரின் கைக்கு விடுதலையாக்கவும் அவர்களை அந்த தேசத்திலிருந்து நீக்கி கானானியரும் ஏத்தியரும் எமோரியரும் பெரிசியரும் ஏவியரும் எபூசியரும் இருக்கிற இடமாகிய பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமுமான தேசத்தில் கொண்டு போய் சேர்க்கவும் இறங்கினேன். இப்பொழுதும் இஸ்ரவேல் புத்திரரின் கூக்குரல் என் சந்நிதியில் வந்து எட்டினது. எகிப்தியர் அவர்களை ஒடுக்குகிற ஒடுக்குதலையும் கண்டேன். பார்த்தீங்களா? இது இந்த இன்னொரு பகுதி. இது மோசே. இது மோசே. மோசே பிறப்பை குறித்து வேதத்தில் நிறைய போடப்பட்டிருக்குது. மோசே பிறந்தபோது அவருக்கு சகோதரன் ஒரு சகோதரி இருக்கிறாங்க.
இவர் பிறக்கத்துக்கு முன்னாடி. மீரியாம் தான் எல்லாத்துக்கும் பெரியவங்களாக இருக்கணும். அடுத்து ஆரோனு, ரெண்டாவது, மூணாவது மோசே. மிகவும் அழகுள்ள பிள்ளை என்று கண்டு. அப்போ அவங்க வாழ்க்கையில் என்ன வருது? விபரீதம் வருது. நமக்கு தேவன் வாக்கு பண்ணின ஒரு பிள்ளை பிறக்குது. ஆனால் என்ன கொடுமைன்னா, பிள்ளையே கொன்று போடும்படி அரசன் உத்தரவிடுறான். பிள்ளைய நம்ம கையில் வச்சு கொஞ்சவும் முடியாது, வளர்க்கவும் முடியாது. ஆனால் அவர்கள் ராஜாவுக்கு பயப்படுவதை காட்டிலும் கர்த்தருக்கு பயப்படுவது நலம் என்று சொல்லி உயிரை பணயம் வச்சு தான் 3 மாதம் ஒழிச்சு வச்சு காப்பாற்றி அதை நாணல் பெட்டியில் அனுப்பி அது பார்வோன் குமாரத்தி கையிலே கிடைக்கும்படி செய்தார். நமக்கு தெரியும். அவங்க எடுத்து அதற்கு மோசே என்று அவர்கள் பெயரிட்டு வளர்க்கிறார்கள். 40 வருடம் தகப்பன் தாயினிடத்தில் இவர் வளரல, அரண்மனையில் வளர்றாரு. பிறகால இவருக்கு தெரிய வருது இவர் பிறந்ததனுடைய நோக்கம் என்ன. இவர் இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து, அடிமைத்தனத்திலிருந்து இவர்களை கர்த்தராலே விடுதலையாக்கி கொண்டு வர வேண்டும், பிறப்பதற்காக இரட்சகனாக பிறந்திருக்கிறாரு இந்த மோசே நான் பிறந்திருக்கிறேன் என்பதை அவருக்கு தெரிய வருது. அவர் எபிரேயருடைய மகன் என்று தெரிய வருது. உண்மையாகவே பார்வோனுடைய குமாரத்தியுடைய மகன் இல்லை என்பது தெரிய வருது. அப்போ என் ஜனம் இத்தனை அடிமைத்தனமும் கொடுமையிலையும் இருக்குதே, அப்போ அவங்கள தான் நான் இவ்வளோ நாள் வேலை வாங்கியிருந்திருக்கானா, அவங்கள தான் இவ்வளோ நாளாக நான் வேற அடிச்சிருக்கிறானா, கொண்டிருக்கிறானா, மிரட்டிருக்கானா அப்படின்னும்போது அவர் அதையெல்லாம் உதறி தள்ளிட்டு, அந்த சுகபோகங்களெல்லாம் உதறி தள்ளிட்டு தன் ஜனத்தோடு ஜனமாக ஒன்றா சேர்ந்துடுறாரு. அவர் என்ன நினச்சிட்டாரு, நம்ம மூலியம் கர்த்தர் செய்யணும்னா அப்போ நாம் ஏதாவது ஒன்று செய்யணும். நாம் எதையாவது ஒன்று நம்ம செஞ்சாதான் கர்த்தர் உடைய வார்த்தை நிறைவேறும். நாம் எதுவும் செய்யாட்டி எப்படி கர்த்தருடைய வாக்கு தத்துவம் நிறைவேறும்? கர்த்தருடைய வாக்கு தத்துவம் எப்படி நிறைவேறும்? நிறைவேறாது. அதனால் இந்த சுய முடிவுன்னு எடுக்கிறத ஒவ்வொரு மனுஷனுக்கும் கர்த்தர் கொடுத்துருக்கிறாரு. கர்த்தர் சொல்லுகிற வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு அந்த முடிவை எடுக்கிறது கர்த்தருக்கு பிரியம். கர்த்தர் சொல்லாததை சுயமாய் முடிவெடுத்து செய்கிறது கர்த்தருக்கு விரோதமானது. அப்போ இவர் கர்த்தருடைய ஜனத்தை விடுதலையாக்குகிறதுக்கு நன்மை செய்கிறேன்னு நினச்சி இவர் தேவனுக்கு விரோதமாக இவர் நடக்க ஆரம்பிச்சிட்டாரு. இவரே சொந்த திட்டங்களை எல்லாம் போட ஆரம்பிச்சிட்டாரு. கர்த்தருடைய திட்டமிடுதலில் இருக்கிறபடியே நடக்கணுங்கிறது அவருக்கு தெரியாமல் போயிடுச்சு. சாத்தான் வஞ்சித்துட்டான். கொலையும் நடந்து முடிஞ்சு போச்சு, கொலைபாதகமும் நடந்து முடிஞ்சு போச்சு. மீதி 40 வருஷம் எங்கே இருக்காரு? மீதியான் தேசத்தில் 40 வருஷம் இருக்கிறார். இங்கே 40, மீதியான் தேசத்தில் 40. அந்த தகப்பன் தாய்க்கு எப்படி இருக்கும்? பிறந்து வச்சிருந்தது எத்தனை மாதம்? அதுவும் எப்படி பயந்து ஒழித்து வச்சோம். வாழ்ந்தது 40 வருஷம். அங்கே வாழ்ந்துட்டான் மகன். இங்கே தன் ஜனத்தோடு சேர்ந்து இருந்தது கொஞ்ச காலம்தான். அதுக்கப்புறம் எங்கே போயிட்டார்? 40 வருஷம். அப்போ 80 வருஷம் போயிடுச்சு. 80 வருஷம் போயிடுச்சு. இவரும் கர்த்தர் இனி அவருடைய நோக்கம், அவருடைய திட்டமிடுதல், அதெல்லாம் அதை பற்றின எந்த இதுவுமே அவருக்கு இல்லை. அதை நினச்சி அவர் அழுது நின்றார், அப்படியே உருண்டு நின்றார், பிறண்டு நின்றார். அதெல்லாம் எதுவுமே கிடையாது. ஒரு நாள் வருது, நீதியின் சூரியன் உதிக்கிறார். இவர் வழக்கமாக அந்த ஆடை மேய்ச்சின்னு போகிற இடமா இருந்தாலும் ஒரு குறிப்பிட்ட எல்லைக்கு அப்புறம் வந்துடுவார்.
கர்த்தர் குறிச்சிருக்கிற நாளில் அவர் மனசில் இன்னும் கொஞ்சம் இந்த எல்லையை விட்டு இன்னும் கொஞ்சம் போகலாமே அப்படிங்கிறது அவர் எண்ணத்துக்குள்ளே வந்து கர்த்தர் வர வைக்கிறார். நீதியின் சூரியன் முட்செடியில் உதிக்கிறார். எதில்? முட்செடியில் உதிக்கிறாரு. எப்படி உதிக்கிறாரு? அக்கினியாக உதிக்கிறாரு. அப்போ தேவனுடைய நீதியின் சூரியன் அதில் உதிக்குது. அவரை கொண்டு செய்ய வேண்டிய திட்டமிடுதலுக்குரிய நேரம் வந்த உடனே நீதியின் சூரியன் உதிச்சிட்டாரு. நீதியின் சூரியன் உதிச்சிட்டாரு. இஸ்ரவேல் ஜனங்களை மீட்டெடுத்து கொண்டு வருவதற்குரிய எந்த கவலையும் வேதனை அதை குறித்த எந்த கரிசனமே இல்லாமல் சுத்தமாக மறந்து போன மோசையை சந்திக்க வந்துட்டார். அப்போ என்ன ஒரு ஆச்சரியத்தை கொடுத்தாரு. அந்த முட்செடி எரியுது, பார்த்தீங்கன்னா எரியுது. ஆனால் இலை கீழே அதில் இருக்கிற கொப்பு கிப்பு ஒன்று கூட இதாகலை, பச்சை பசேல்னு இருக்குது. எப்படி இருக்கு? ஆமாம், பச்சை பசேல்னு இருக்குது. கர்த்தர் அங்கே பேசுகிறாரு. கர்த்தர் அங்கே பேசுகிறாரு. நீ திட்டமிட்டு, நீ தீர்மானித்து, நீ மாத கணக்கில் வருஷ கணக்கில் யோசித்து, நீ அணி திரட்டி, நீ பல காரியங்களை கையாண்டு, எல்லா உன் திறமைகள், தாளந்து, உன் யுக்தி, எல்லாம் உன் ஞானம் எல்லாவற்றையும் பயன்படுத்தி நீ ரட்சிக்கலான்னு நினச்ச அது தவறு. ரட்சிப்பு கர்த்தருடையது. ஜனங்களை மீட்டெடுக்கிற அந்த மீட்பின் திட்டம், விடுதலையின் திட்டம், சிறையிருப்பிலிருந்து வெளியே கொண்டு வருகிற திட்டம் எல்லாம் அவர் கையில் தான் இருக்குது. அது என் கையில் தான் இருக்குது. அதை நிறைவேற்ற நீதியின் சூரியன் நான் இறங்கினேன்னாரு. நீதியின் சூரியன் நான் இறங்கினேன் என்று சொன்னார். இதை இங்கே பார்த்தோம். ஆபிரகாமு கர்த்தர் வாக்கு பண்ணினார், உனக்கு நிறைய ஆசீர்வாதங்களை சொல்கிறாரு. ஆனால் அதில் முக்கியமானது பிள்ளை செல்வம். 75வது வயதில் ஆபிரகாமுக்கு கர்த்தர் தரிசனமானார். அப்போ சாராளுக்கு 65 வயசு. சாராளுக்கு 65 வயசு. சாராளுக்கு 25 வயசு இருக்கும்போது கல்யாணம் ஆகிருக்குன்னு வச்சுக்கோ. அப்போ எத்தனை வருஷமாக பிள்ளை இல்லை? 40 வருஷமாக பிள்ளை இல்லை. தேவன் சந்திக்கும் போகிற அந்த ஆபிரகாமை சந்திக்கிற அந்த இதில் எத்தனை வருஷமாக இல்லை? 40 வருஷமாக பிள்ளை இல்லை. கர்த்தருடைய வார்த்தை கிடைச்ச உடனே உங்களுக்கு சந்தோஷம் உண்டாயிருச்சு. சந்தோஷமும் நம்பிக்கையும் உண்டாயிருச்சு. வருடங்கள் போச்சு. கர்த்தர் சொன்ன வார்த்தையின்படி நீதியின் சூரியன் உதிக்கவே இல்லை. வருஷங்கள் உருண்டு ஓடினது தான் மிச்சம். நீதியின் சூரியன் உதிக்கவே இல்லை. தேவனை பொய்யாக ஆபிரகாம் நம்பலை, உண்மையாக நம்பினார். உண்மையாக தொழுது கொண்டார், பணிந்து கொண்டார். ஒரு நாள் வருது, இதுக்கு இடையில சாத்தான், அதுதான் உங்களுக்கு இடையில பேசும்போது சொன்னார், தேவன் திட்டமிட்டிருக்கிறதை சாத்தானின் மனுஷர்கள் அதை தகர்த்து எறிய எத்தனம் பண்ணி கொண்டே இருப்பார்கள். எத்தனம். அதுபோல பஞ்சம் வரும்போது, தேசத்தில் பஞ்சம் வரும்போது தண்ணி வேணும் சொல்லு, தண்ணி வேணும், தண்ணி கூட
அப்போ ஆபிரகாம்க்கு ஒரு யோசனை வந்தது. இந்த பஞ்சத்திலேருந்து தப்பிக்கிறதுக்கு தேவன் வாக்கு பண்ணினதுக்கும் அதுக்கும் சம்மந்தமே இல்லை. இங்கே புயலும் அதுவும் பஞ்சமும் அதுவும் போட்டு உருட்டி எடுக்குது, சாவடிக்குது. இதுக்கு மேலே தாக்கு பிடிக்க முடியாது, இதுக்கு மேலே தாக்கு பிடிக்க முடியாது. எகிப்து தேசம் நல்லா இருக்குது, பேசாத அங்கே போயிடலாம், கொஞ்சம் தப்பிக்கிறதுக்கு, அதுக்கு பிறகு நம்ம வந்துடலாம் என்ற ரீதியில் அங்கே போயிடுறாங்க. கர்த்தர்கிட்ட விசாரிக்கலை. ஆனால் அவர் எப்பேற்பட்ட ஒரு பேராபத்தை முடிவை கையில் எடுத்தாருன்னு அவருக்கு தெரியாது. அவர் கணவர் எடுத்திருக்கிறாரு, கீழ்ப்படிஞ்சு தான் போகணும். அதனால் சாராள் மேலே எந்த தப்பும் கிடையாது. ஆனால் இவ்வளோ பெரிய பாதகத்துக்குள்ளே போகிறோன்னு தெரியாது. அங்கே பொம்பளை பித்தனுங்க அதிகம், அது வேற. காம பித்தனுங்க அது வேற. ராஜாவே அப்படிப்பட்டவன். சாராளை வேற சகோதரின்னு சொல்லிட்டாரா, அவ்வளோதான். அவளை கல்யாணம் பண்ணணும், அவள் அழகாக இருக்கிறான்னு சொன்னோன்னு பிடிச்சின்னு போயிட்டான் அரண்மனைக்கு, கொண்டு போய் வச்சுக்கிட்டான். அண்ணங்கிட்ட பொண்ணு கேட்குறான். அண்ணன் யார்? சாராளுக்கு புருஷன் அண்ணன் நினச்சி பொண்ணு கேட்குறான். என்ன கொடுமையாக இருக்கும் என்ன? நம்ம கல்யாணம் பண்ணி ஆபிரகாம் மச்சானாக இருக்கட்டும், என்னவா இருக்கட்டும், என்ன அலர்னு அலறாரு இவர். நான் ஒன்று சொல்ல போய், நான் ஒன்று வரப்போய் என்னாகி போச்சு எல்லாமே. இப்போ அவங்கிட்டேருந்து யார் காப்பாற்றுறதுன்னு. ஆனால் கர்த்தர் அவர் சொன்ன வார்த்தையின்படி வாக்குத்தத்தம் பண்ணின ஈசாக்கு ஆபிரகாமுக்கும் சாராளுக்கும் தான் பிறக்கணும். யாருக்கு பிறக்கணும்? ஆபிரகாமுக்கும் சாராளுக்கு தான் பிறக்கணும். ஆனால் கர்த்தராகிய தேவன் அங்கே சாத்தான் கொண்டு வந்தது என்ன? சாராளை தீட்டுப்படுத்திட்டா அந்த திட்டமே காலியாயிடும். அந்த திட்டமே காலியாயிடும். அந்த திட்டமே காலியாயிடும். அந்த பேராபத்திலேருந்து காப்பாற்றினார். நம்ம ஒரு முடிவு எடுக்கிறது ஆபத்தில் முடியும், கர்த்தர் வச்சிருக்கிற முடிவு நல்ல முடிவாக இருக்கும். நீதியின் சூரியன் நம்முடைய ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் நிச்சயமாக வந்து உதிப்பார். சத்துருக்களுக்கு எப்படி உதிக்கணுமோ உதிப்பார். கர்த்தர் இந்த நல் வாக்குத்தத்தங்களை நம் ஒவ்வொருவரிலும் நிறைவேற்றி ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் செய்வோம். எங்கள் அன்பின் பிதாவே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் உம்மண்டலே வருகிறோம். இந்த நாளின் வாக்குத்தத்த ஆராதனையை ஆசீர்வதித்து கொடுத்த தயவுக்காய் ஸ்தோத்திரம். பங்கு பெற்ற பிள்ளைகளை நீர் ஆசீர்வதித்ததற்காய் ஸ்தோத்திரம். உம்முடைய கல்வாரி இரத்தத்துக்குள்ளே ஒப்பு கொடுக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.